ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம மேனேஜர் கிம் மான்வாவோட தெறிக்க விடும் எபிசோட் 20 பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தா கிரவுண்ட் ஹாக் டீமோட கார்கள் சேர்மன் ஜூ வீட்டை விட்டு வேகமா கிளம்புது. அவங்க யாருக்கும் தெரியாம நம்ம மிஞ்சிய கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லூசுகளுக்கு பின்னாடி வரப்போற பெரிய சம்பவம் பத்தி கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. ஏன்னா இவங்களோட ஒரு கார்ல பின் சீட்ல நம்ம மேனேஜர் கிம் சத்தமே இல்லாம ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. இவனுங்கள மொத்தமா போட்டு தள்ள சரியான நேரத்துக்காக ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு கார்ல இருக்கிற கிரவுண்ட் ஹாக் ஏஜென்ட் தன் டீமுக்கு ரேடியோல மெசேஜ் பாஸ் பண்றான். எல்லாருக்கும் கேக்குதா? இந்த மழையிலையும் சிறப்பா வேலை செஞ்சீங்க. டார்கெட்ட மிஞ்சிய நாம புடிச்சிட்டோம். இந்த மேட்டர்ல ஜிண்டியாங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இப்பவே உங்களோட எல்லா எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனையும் கட் பண்ணுங்க. போன், ரேடியோ எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப சீக்ரெட்டான ஆபரேஷன். வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறான். இப்போ கிம் உட்கார்ந்திருக்க கார்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் கேஷுவலா பேசிக்கிறாங்க. என்ன சொல்றான்? அந்த புது ஏஜென்ட் டார்கெட்டை புடிச்சிட்டானா? அவன் தன்னை நிரூபிக்கணுமே. அப்போ நாம இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு இருக்கோமான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி சீட்ல ஷாட் மரணமே உட்கார்ந்திருக்காருன்னு அவங்களுக்கு துளி கூட தெரியல. அவங்க பாட்டுக்கு கூலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஏஜென்ட் கேக்குறான், இந்த கோட் 66 பத்தி எல்லாரும் ஏன் இவ்ளோ பயப்படுறாங்க? அவன் பாஸ்ட்ல பெரிய ஆளா இருந்திருக்கலாம். அதுக்காக இப்போ ஏன் இவ்ளோ பில்டப்னு கேக்குறான். அதுக்கு அங்க இருக்கிற வெள்ளமுடி ஏஜென்ட் ஒரு மிரட்டலான ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்றான். சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில யுத்தம் முடிஞ்சு ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடந்துச்சு. அது வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு அன்அஃபிஷியல் ஒப்பந்தம். அப்போ நார்த் கொரியா எந்த ஒரு பெரிய டிமாண்டும் வைக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்டாங்க. அது என்ன தெரியுமா? அந்த கோட் 66 எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா கோட் 66 சாதாரண ஆள் கிடையாது. அவன் தனி ஆளாக 49 நார்த் கொரியன் வீரர்களை ஈவிரக்கமும் இல்லாம கொன்று குவித்த ஒரு அரக்கன்னு சொல்றான். நம்ம கோட் 66 சும்மா இல்ல கைஸ். நார்த் கொரியாவோட டாப் அதிகாரிகளையெல்லாம் தேடி தேடி வேட்டையாடி இருக்காரு. அதனால தான் நார்த் கொரியா அவர் மேல அவ்வளோ வெறியா இருந்தாங்க. ஆனா நம்ம சவுத் கொரியா அரசாங்கம் எக்காரணத்தை கொண்டும் கோட் 66 அவங்க கிட்ட ஒப்படைக்கவே முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் நம்ம மேனேஜர் கிம்ம ஒரு சாதாரண வயசான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த புது ஏஜென்ட் இதை கேட்டதும் அப்படியே ஆடி போய் உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கான். இப்போ ஒரு பழைய சீன் காட்டுறாங்க. 2 நாடுகளுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது சவுத் கொரியா ரொம்ப கூலா ஒரு மாசான பொய்ய சொல்றாங்க. சாரி பாஸ், நீங்க கேக்குற கோட் 66 ஏற்கனவே இறந்துட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்ட நார்த் கொரியா அதிகாரிக்கு செம டென்ஷன் ஆகுது. எங்கிட்டயே கேம் பிளே பண்றீங்களா? அவன் உசுரோட தான் இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சவுத் கொரியன்ஸ் இவ்ளோ பெரிய பொய்யர்களா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஆனா அந்த கோட் 66 கிட்ட ஒன்னு மட்டும் ஸ்ட்ரிக்டா சொல்லி வைங்க. இனிமே அவன் எங்க நாட்டுக்கு எதிரா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, எங்க பார்டருக்குள்ள நுழையவே கூடாதுன்னு மிரட்டிட்டு போறாங்க. கைஸ், இத வச்சே நம்ம மேனேஜர் கிம்மோட லெவல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு நாடே அவரை பார்த்து பயந்திருக்கு. இப்போ மறுபடியும் சீன் அந்த காருக்குள்ள வருது. ஏஜென்ட்ஸ் இன்னும் தங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கிற மரணத்தை உணராம பேசிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நார்த் கொரியா நடந்துகிட்ட விதம் சிரிப்பா தான் இருந்துச்சு. ஒரு வாண்டட் கிரிமினலை இப்படி வந்து கேட்கறாங்களேன்னு தோணுச்சு. ஆனா அவங்க அப்படி பயந்ததும் நியாயம்தான். ஏன்னா கோட் 66 ஒரு முறை இல்ல 2 முறை நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடரையே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்றான். அதை கேட்ட இன்னொரு ஏஜென்ட், என்னது 2 முறையா? நான் ஒரு முறைன்னு தானே நினைச்சேன்னு ஷாக் ஆகி கேட்கறான். அதுக்கு அந்த வெள்ளமுடி ஏஜென்ட், முதல் முறை அவன் மிலிட்ரியில புதுசா சேர்ந்தப்போ பண்ணான். 2வது முறை என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு மிரட்டலான இமோஷனலான ஃபிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. அங்க நம்ம மேனேஜர் கிம் தன்னோட சீனியர் அதிகாரியோட கழுத்துல ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில துப்பாக்கியும் வச்சு பிணை கைதியா பிடிச்சு வச்சிருக்காரு. ப்ளீஸ் என்னை இங்கிருந்து போக விடுங்கன்னு கத்துறாரு. சுத்தி இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களும் கிம்ம நோக்கி துப்பாக்கிய நீட்டிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் கிம்ம பார்த்து, சாஜன் கிம், நீங்க பண்றதை இதோட நிப்பாட்டுங்க, இது நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும் சொல்றான். ஆனா கிம் அந்த சீனியரோட நெத்தியில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு ரொம்ப இமோஷனலா கத்துறாரு. என் வாழ்க்கை முழுசையும் இந்த நாட்டுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன். ப்ளீஸ் என்னை இப்போ போக விடுங்க. இதுக்கு பதிலா நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்றேன். நான் இப்போ எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு கதறாரு.
ஃப்ளாஷ்பேக்ல கிம் நான் எவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன்னு அழுவதற்கு காரணம் அவருடைய மனைவி அப்போது மருத்துவமனையில நிறைமாத கர்ப்பிணியா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. தன் நாட்டை விட தன் மனைவியும் அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் மிஞ்சிதான் தனக்கு முக்கியம்னு கிம் உணரும் இடம் அதுதான். இந்த இராணுவமே தடுத்தாலும் தன் குடும்பத்துக்காக எதையும் செய்ய துணியும் அவருடைய அந்த பாசம்தான் அன்று தன் மனைவிக்காகவும் பிறக்க போற குழந்தைக்காகவும் இராணுவ அதிகாரியையே பிணை கைதியா பிடித்த அதே கிம் தான் இன்று அதே குழந்தைக்காக கடத்தல்காரர்களின் காரில் சைலண்டா உட்கார்ந்திருக்காரு. அந்த சீனியர் ஆபீசர் ரொம்ப திமிரா, ஒரு பொண்ணு கூட ஒரு நைட் இருந்ததை வச்சு அவளுக்கு பிறந்த குழந்தை உன்னோடதுதான் எப்படி சொல்றேன்னு கிம்ம கேவலமா பேசுறாரு. ஒரு அப்பனோட பாசத்தையே அசிங்கப்படுத்தினா எந்த மனுஷனுக்குத்தான் கோபம் வராது? அத கேட்டதும் கிம்முக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது. காத்துல ஒரு குண்ட ஃபயர் பண்றாரு. அந்த சத்தத்துல அந்த சீனியர் ஆபீசர் பயந்து போய் பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிடுறாரு. இவன் பைத்தியமாகிட்டான், இவன் கேட்டதை கொடுத்துட்டு இவனை இங்கிருந்து அனுப்பிடுங்க, இல்லனா என்ன குன்னுடுவான்னு நடுங்கிக்கிட்டே கத்துறாரு. அப்போ ஒரு ஆபீசர் கிம் கிட்ட வந்து, நாங்க உன்னை விடுவிக்க தயார், ஆனா ஒரு கண்டிஷன், நீ மறுபடியும் நார்த் கொரியாவுக்கு போய் அந்த சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளணும்னு சொல்றாரு. அதாவது கைஸ், மேனேஜர் கிம் சாதாரண தெரு சண்டைக்காரர் கிடையாது. அவர் தனி மனிதர்களுடன் சண்டை போடுவதை விட நாடுகளுடன் மோதியவர். இதனாலதான் லுக்கிசம் உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தா மேனேஜர் கிம் பேரு கண்டிப்பா டாப்ல இருக்கும். இப்போ பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வருவோம். அந்த காருக்குள்ள ஏஜென்ட்ஸ் இன்னும் ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. என்னது, கோடு 66 பார்டர்ல கிராஸ் பண்ணி போய் மறுபடியும் அட்டாக் பண்ணானா? அவன் நிஜமாவே ஒரு பைத்தியந்தான்னு பேசிக்கிறாங்க. அந்த வெள்ளமுடி ஏஜென்ட் தாம் பக்கத்துல இருக்கிற ஏஜென்ட் கிட்ட, ஏய் உனக்கு என்ன தூக்கம் வந்துருச்சா, பதில் சொல்லாம இருக்கன்னு பேக்குறான். ஆனா பாவம், அந்த ஏஜென்ட் தூங்கல. நம்ம மேனேஜர் கிம் அவன சத்தமே இல்லாம பெர்மனன்ட் தூக்கத்துக்கு அனுப்பிட்டாரு. கிம் இதை எவ்வளவு வேகமா செஞ்சாருன்னா பக்கத்துல உட்கார்ந்திருந்தவனுக்கே தெரியல. அடுத்த செகண்ட் அந்த ஏஜென்ட் கழுத்துல ஒரு மில்லிய கம்பி வந்து இறங்குது. கிம் அவனையும் சைலண்டா முடிக்கிறாரு. வெள்ளமுடி ஏஜென்ட், இந்த கோடு 66 கதையெல்லாம் உண்மைதானான்னு நீயே செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறான். பார்த்தா 2 பேரும் அவுட்டு. மேனேஜர் கிம் அங்க யமனாட்டம் உட்கார்ந்திருக்காரு. அத பார்த்ததும் அவனுக்கு கொலை நடுங்கிடுது. இப்போ அந்த காருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பமாகுது. கார் கண்டபடி ரோட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் அலையுது. இத பின்னாடி வர்ற மத்த ஏஜென்ட்ஸ் பார்த்துட்டு அந்த காருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி போகுதுன்னு பதறாங்க. கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மேனேஜர் கிம் அந்த வெள்ளமுடி ஏஜென்ட் மூஞ்சிலேயே ஒரு மிதி விடுறாரு. டிரைவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் கழுத்துல கம்பிய சுத்திடுறாரு. அதே நேரத்துல வெள்ளமுடி ஏஜென்ட்டோட கழுத்தை சீட் பெல்ட்டால லாக் பண்ணி 2 பேரையும் ஒரே நேரத்துல திணறடிக்கிறாரு. ஒரு பக்கம் டிரைவர், இன்னொரு பக்கம் ஏஜென்ட். அந்த கார் இப்போ ரோட்ல தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு கைஸ். பின்னாடி வர கார்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ், சார் முன்னாடி போற கார்ல ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி கண்டபடி ஓடுது, இப்ப பாருங்க திடீர்னு ஸ்பீட பயங்கரமா அதிகப்படுத்துதுன்னு பதறாங்க. ஆனா நிஜமான விஷயம் என்னன்னா, நம்ம மேனேஜர் கிம் அந்த காருக்குள்ள இருந்த எல்லா ஏஜென்ட்ஸையும் ஒற்றையாளா கவனிச்சு முடிச்சுட்டு இப்போ அவரே டிரைவிங் சீட்ல உட்காந்து காரை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னால வர ஏஜென்ட்ஸ் உடனே அவங்க ஹெட் கிரவுண்ட் ஹாக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க பெய்யற பேய் மழையால நெட்வொர்க்கு சுத்தமா இல்ல. கிரவுண்ட் ஹாக் இதெல்லாம் தெரியாம நாம தான் கெத்துன்னு அமைதியா உட்காந்துக்கிருக்கான். அவனோட மொபைல்ல மத்த ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா சிக்னல் கோளாறு காரணமா அவங்க பேசுறது அவனுக்கு சரியா கேட்கல. என்னடா இது லோடலோடன்னு சத்தம் கேக்குது, என்ன சொல்றீங்கன்னு தெளிவா சொல்லுங்கடான்னு கத்திக்கிட்டே தான் மொபைல தட்டிட்டு இருக்கான். சரியாக அந்த நேரத்துல மேனேஜர் கிம் ஒரு ஏஜென்ட்டோட வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தம் கிரவுண்ட் ஹாகுக்கு இடி முழக்க மாதிரி ரொம்ப தெளிவா கேக்குது. டேய், நான் பேசுறது கேக்குதா? என் பொண்ணு உன் கார்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட உங்க எல்லாரையும் உயிரோட விடமாட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதா?ன்னு ஒரு மரண வார்னிங் கொடுக்கறாரு. வார்னிங்க கேட்டதும் கிரவுண்ட் ஹாக் நக்கலா சிரிக்கிறான். ஓ, லெஜெண்டரி கோட் 66, உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு ரிட்டையர்ட் ஸ்பை என்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கே வார்னிங் கொடுப்பியா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நான் ஏற்கனவே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டேன். நீ ரொம்ப லேட்டு. உன் பொண்ணு மேல அவ்ளோ பாசம் இருந்தா சீக்கிரம் இங்க வா, ஆனா வரும்போது எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொண்டு வான்னு ரொம்ப ஓவரா சீன் போடுறான். நம்ம மேனேஜர் கிம் ரொம்ப கூலா, சரி உனக்கு கிஃப்ட் பிடிக்கும் போல, நான் அங்க வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து சேரும்னு சொல்றாரு. இத கேட்ட கிரவுண்ட் ஹாகுக்கு ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ள உதறுது காய்ஸ். மேனேஜர் கிம்மோட மிரட்டல்ல மிரண்டு போன கிரவுண்ட் ஹாக், ஏன்னா கோட் 66 எதையும் விளையாட்டுக்கு சொல்ல மாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் சொன்னா சொன்னபடி செய்வாரு.
உடனே பதறி போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் வாசலையெல்லாம் உடனே மூடுங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல செக்யூரிட்டியை பலப்படுத்துறான். இங்கிருந்து 6 மைல் தூரம் வரைக்கும் காக்கா கூட உள்ள நுழையக்கூடாது. வேரி அமைச்சு பலமான பாதுகாப்பு போடுங்கடான்னு கத்துறான். தான் ஆட்களை பார்த்து டார்கெட்டை பேஸ்மெண்ட்ல இருக்கிற இன்டராகேஷன் ரூம்க்கு கொண்டு போங்க, நானே நேரடியா வந்து அவகிட்ட டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் ஒரு நக்கலான சிரிப்போட, சரி கோட் 66, நீ அனுப்ப போற அந்த பரிசுக்காக நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் அனுப்புன்னு சவால் விடுறான். பாதுகாப்பை டபுள் ஆக்கினாலும் அந்த கிரவுண்ட் ஹாக் லூஸுக்கு ஒரு விஷயம் தெரியல. உள்ள வந்த வண்டிகள்ல ஒரு வண்டிக்கு அடியில நம்ம ஹான் சூசியாங் சத்தம் இல்லாம ஒட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டாரு. ஆமாங்காய்ஸ், மேனேஜர் கிம் சொன்ன அந்த அன்பு பரிசு சாதாரணமான ஆள் இல்ல, இந்த முரட்டு ஆளு தான். கிரவுண்ட் ஹாக் அந்த பரிசை பார்த்து சந்தோஷப்பட போறானா இல்ல சாக போறானான்னு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். ஏன்னா ஹான் சூசியாங் மிகப்பெரிய ஹைலைட். இவர் மேனேஜர் கிம்மின் நெருங்கிய நண்பர் மற்றும் வைரல் ஹிட் மேனேஜர் கிம் கதைகளில் வரும் டாப் டயர் ஃபைட்டர், டாய்க்வாண்டோ எக்ஸ்பர்ட். கிம் தன் மகளை காப்பாற்ற தன் நண்பனையே ஒரு கிஃப்டாக அனுப்பியிருக்கிறார் என்பது கிரவுண்ட் ஹாகிற்கு யமனின் அழைப்பு போன்றது. ஹான்சு வண்டிக்கு அடியில் தொங்கிக் கொண்டு வருவது அவருடைய அசாத்திய திறமையை காட்டுது. கிரவுண்ட் ஹாக் வெளியே பலத்த பாதுகாப்பு போட்டாலும் கிம்மும் ஹான்சுவும் எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிருங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.